கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே உள்ள மின்கம்பத்தில் இருந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததால் 10 கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன், இந்த மின்கம்பி அறுந்து விழ என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கொடைக்கானல் மழைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியின் மாடியில் வைக்கப்பட்ட சோலார் பேனல் பலத்த காற்று காரணமாக பிரதான சாலையில் தூக்கி எறியப்பட்டது. மேலும் இந்த பகுதியில் இருந்த மின்கம்பிகள் மீது விழுந்ததில் மின் விநியோகம் தடைப்பட்டது. நல்வாய்ப்பாக இரவு நேரம் என்பதால் சாலையில் ஆட்கள் நடமாட்டம் உள்ளதால் பெரும் சம்பவம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் மின்வாரிய பணியாளர்கள் சேதமடைந்த கம்பியை மாற்றி அமைத்துள்ளனர். தொடர்ந்து தற்போது பலத்த காற்று வீசுவதன் மீண்டும் அந்த கம்பத்திலிருந்து கரண்ட் பிரதான சாலையில் விழுந்துள்ளது. மேலும் மின் கம்பி விழுந்த அந்த நேரத்தில் பகுதியில் இருந்த மக்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அந்த பகுதியில் உள்ள வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் வர வேண்டாம் என எச்சரித்தனர். மேலும் இந்த சாலையில் வாகனம் செல்லாமல் பேருந்து நிலையத்தின் வழியாக வாகனங்கள் செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 30 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்கம்பி குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது சீரமைக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுவதால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் 3 நாட்களாக தடைபட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். நன்றி ஹரிஹரன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.